சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பணிப்பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது கொழும்பு அத்துருகிரிய பகுதியில் வசிக்கும் 38 வயதுடையவர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நேற்றைய தினம் பிற்பகல் 10 மணிக்கு சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 309 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த சந்தேக நபரான பயணி விமானத்தில் பணிபுரிந்த 2 விமான பணிப்பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் உடனடியாக இந்த சம்பவத்தை விமானத்தின் விமானியிடம் தெரிவித்துள்ளதுடன் அவர் அதனை கட்டுநாயக்க விமான நிலைய பணிமனைக்கு அறிவித்துள்ளார். அதன்படி விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை கைது செய்து கட்டுநாயக்க காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் சம்பவத்திற்கு முகம் கொடுத்த விமான பணிப்பெண்களிடம் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினர் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதுடன் சந்தேக நபரான பயணியை நீர்கொழும்பு மருத்துவ பரிசோதகரிடம் உட்படுத்தி அவர் மதுபோதையில் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் இலங்கை வான்வெளியில் நடந்ததனால் இன்று அவரை கொழும்பு எண் 1 நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.